இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவுக்கு என்ன சொல்லும்? ப்ராக்டிஸ் இது. ஹல்லேலூயா. இயேசுக்கு ஓசன்னா, ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு என்ன வேர்ட்ஸ் சொன்ன? பேர்ட்ஸ், கழுகு. இயேசுக்கு கோழி. ஆவியானவருக்கு புறா. அதே போல் இப்போ கலர்ஸ். பிதாவுக்கு என்ன கலர்? பிதாவுக்கு என்ன கலர்ஸ்? ஏன்னா நாங்கள் பைபிள் காலேஜ் படித்தோம், இதில் கலர்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. பைபிளுக்குள்ளேருந்து தான் சொல்கிறோம், வெளியிலேருந்து சொல்லலை. அதனால் யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு என்ன கலர்? நீலம், ப்ளூ. இயேசுக்கு குமாரனுக்கு என்ன? ரெட்டு. ஆவியானவருக்கு இல்லை, இதில் தான் இருக்குது. ஆவியானவருக்கு ஒயிட்டுன்னு தான் நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். இல்லை, ஆவியானவருக்கு ஒயிட் இல்லை. என்ன கலர்? எல்லோ. ஹல்லேலூயா. நீலம், ரெட்டு, எல்லோ. இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஆவியானவர் நல்லா ஜபத்தில் வச்சு இதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாட்டு பாடி ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். நீதிமொழிகள் 27:9. பரிமள தைலமும் சிறந்த தீபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். ஹல்லேலூயா. பரிமள தைலமும் தூப வர்க்கமும். பரிமள தைலம் தான் என்னது? வேத வசனம். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சோண்டு தைலம் பூச்சிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன இவங்க என்ன பண்ணிட்டான்னு தெரியல, அந்த ஸ்மெல் என்ன பண்ணுது எனக்கு வந்துட்டுக்குதே. நாங்க யாருக்குள்ள வசனம் இருக்குதோ அவங்கள பற்றி பக்கத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் காட்டிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. யார் இருதயத்தில் வசனம் இருக்குதோ அதை ஆண்டவர் கண்டுபிடிப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வசனம் நம்மளுக்குள்ளே போய் நம்மளை பரிமள தைலத்து போல் வாசனை வீசுகளாக மாற்றுகிறது. அடுத்து சுகந்த தூபம், ஜபம். ஹல்லேலூயா. தூப வர்க்கம். எப்பொழுதும் சக்கரியாவும் எலிசபெத் என்ன பண்ணாங்க? தூபம் காட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை. 2 பேரும் தூபம் காட்டிக்கிட்டே ஆலயத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தம் அவங்க நேரம் வரும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த தூபம் காட்டுற வேலை ஆவியானவர் அவங்கள நடத்தினார். நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தூப வர்க்கம், அந்த வாசனை அவங்க மேலே வீசணுன்னு என்ன பண்ணோம்? நிறைய ஜபத்தில் விழித்திருக்கணும், நிறைய வேதத்தை வாசிக்கணும், மரியாதை போல் நல்ல பங்கு தெரிந்து கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் இந்த வேதம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. ஹல்லேலூயா. இந்த பஞ்சத்துக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்துக்குள்ள இந்த வேதத்தை ரொம்ப நேசிங்க.
இதுதான் நமக்கு கடைசி வரை நம்மளை கைவிடாத காக்கிற வேதம். அல்லேலூயா. ஜெபத்தில் விழித்திருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. இன்னும் நம்மளை ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துகிறாருனா இதை கொண்டு நம்மளை நடத்துகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் பயங்கரமானவர்களெல்லாம் நம்ம சந்திப்போம். அப்போல்லாம் அந்த வசனமோ இந்த ஜெபமோ நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. இதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஒரு பாட்டு பாடி திரும்ப ஆண்டவர் வாசத்துக்குள்ளே கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய். எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடலாம். இந்த பாட்டு பாட தெரிஞ்சுங்கெல்லாம் நல்லா என் கூட சேர்ந்து பாடலாம். ஐயா பெர்க்மான் செய்யாவோட பாட்டு இது. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், மறுபடி நீ பிறந்து விட்டார். பயம் வேண்டாம், திகில்
ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. நாங்கள் நம்பிக்கையில வாழ்வு பெற நீர் எங்கள் நம்பிக்கை துருகமா இருப்பதுக்கா ஸ்தோத்திரையா. கர்த்தரை நம்புகிறவன் பிழைப்பான் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய நம்பிக்கையில வழித்தராகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்வில் உம்முடைய அன்பின் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறையா. இந்த நாள்ல வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருக்கா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, பொதுவான வாழ்க்கை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. என் பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம். அவள் கடந்த அந்த பாதைக்கெல்லாம் நன்றி சொல்லி இன்னும் வரப்போற நாட்களிலே உமக்கு பிரியமான பிள்ளைகளா அப்பா ஸ்தோத்திரி, என் பிரியமானவளே என்று அழைக்கும்படியா, என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே என்று பிள்ளைகளை நீர் அழைக்கும்படியா அதற்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறையா. இந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம், இவர்கள் மேல் ஒரு பரிமள தைலத்தின் வாசனை வீசணும் அப்பா. ஒரு தூப வர்க்கம் இவர்கள் மேல் எப்பொழுதும் அப்பா தூப வர்க்கம் விட்டு கொண்டே இருக்கணும் ஐயா. அந்த புகை எழும்பி கொண்டே இருக்கணும். உடைய வீடுகளில ஜெபம் நடக்கணும். வசனங்கள் வாசிக்கிற நேரங்கள் அதிகமாகணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களையும் பொறுப்பிடுங்கப்பா. தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசு நாமத்துல நிர்மூலமாகட்டும் ஐயா. நமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாதத்தில் உட்கார முடியாதபடி, மரியாதை போல உட்கார முடியாதபடி, அப்பா மீரியாமை போட துதிக்க முடியாதபடி எல்லா தடைகள் இயேசு நாமத்தால இந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிட்டு நாங்கள் செபிக்கிறையா. இந்த பிள்ளைகளோடு நீங்க இருந்து வருகிற நாட்களிலே உமக்கு சாட்சியா உம்முடைய கிருபைகளை குடும்பங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்திற்கு எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. தேவையானது ஒன்று சொன்னீங்களே, அந்த தேவையான நல்ல பங்கு இந்த குடும்பத்துங்களை காணப்பட கிருபை தரும்படி கரத்துல தாழ்த்துக்கிறையா. இந்த நாள்ல கூட வந்திருக்கிற அருமையான ஊழியர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. எங்குங்கிறது வந்திருக்க எல்லா ஊழியரும் அன்பின் கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறையா. அவர் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் இந்த இடத்துல இன்னும் பழகி பெருகட்டும் சுவாமி. இந்த தூத்துக்குடி முழுவதும் அப்பா அந்த வாசனை, பரிமள தைலம் என்ற வாசனை இவர்களை கொண்டு எல்லா இடத்துல வீசும்படி என் தேவன் கிருபை தாங்கப்பா. நீதாமே அப்பா ஒவ்வொரு ஊழியரும் நீர் பலப்படுத்தி இன்னும் அவர் தேவைகள் சந்திக்கப்பட்டு அவர் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்க போகிற கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஊழியத்துக்காக உம்முடைய ஊழியத்தை செய்ய ஓடும் போதும் ஓடி வரும்போதும் நீர் கூட இருங்கப்பா. பக்கத்துணியார் பாதுகாவல இருந்து ஒவ்வொரு பாதுகாத்து ஜீவிய நாட்களை கூட்டி கொடுத்து உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபைய நன்மை உன்னை தொடர்ந்து சொன்னீங்களப்பா. நீர் தொடர்ந்து இவர்களை நடத்தும்படி உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை பொறுப்பெடுத்து நடத்துக்க அருமை ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மனைவிக்காக அவர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான குடும்பத்தை நாங்கள் தாமே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகள், எல்லா குறைகள் நிறைவாகட்டப்பா. நிறைவானவர் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆளுகைக்கு அருமையான குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் இவர்கள் இன்னும் அநேக நிறைவுகளை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு இந்த குடும்பத்தை சாட்சியா நிறுத்த போறீங்களா. அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அடியானை கூட தாழ்த்துக்கிற சுவாமி, எங்களை வெறுமையாக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களில் ஒன்றும் இல்லை அப்பா. நாங்கள் காலியான பாத்திரம், நாங்கள் ஒரு மண்ணு ஆண்டவரே. இந்த மண்ணை எடுத்து உங்களுடைய அன்பின் கரத்துல அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய நீர் சொல்லுகிறதை நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தந்து இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்தும். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த நாள நீங்க பேசுங்கப்பா. நீங்க அப்பா ஸ்தோத்திரம் மோசையோட வாயோட பேசுனீங்களப்பா. ஏன்னா அப்பா ஸ்தோத்திரம் எங்க ஊழியக்காரரோட பேசுங்க, நாங்கள் கேட்கணும்ப்பா. அதை கேட்டு உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். துதிக நமக்கு ஒரு கொடுக்கிற மிக ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என் அழைத்தருமையை என போதகருக்கும் அவருடைய துணைவர் பிள்ளைகள் யாவருக்கும், உங்கள் யாவருக்கும், வந்திருக்கிற விசேஷமாக தேவ ஊழியர்களுக்கும் என் அன்பின் சார்பாக, என் வீட்டு குடும்பத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம் தேவனுடைய வார்த்தைக்காக நேரடியாக போகலாம். இந்த 2 நாளும் ஆவியானவர் அளவில்லாமல் தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்முடைய ஊழியங்கள் வளர்வதற்கு, நம்முடைய ஜெப ஜீவியம் பெருகுவதற்கு தேவனுடைய வசனம் மிக முக்கியம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேதத்தை புத்தகத்தை எடுத்து நீங்கள் ஒரு அதிகாரமாக வாசிக்கணும். அதை தேடி வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், மற்றும் சம்பாஷணம் பண்ணணும். அல்லேலூயா. உங்களுடைய டைரிகளை எழுதணும்.
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மேய்ப்பர் கொடுக்குற வார்த்தைகள் என்ன செய்யணும், ஒவ்வொரு வாரத்தில் கொடுக்குற மெசேஜ் என்ன பண்ணணும், நல்லா எழுதி ஒரு டைரியை உருவாக்கி உங்களுடைய அலுமாரியில் வைத்தேன்னா பின்னாடி வர சந்ததி என்ன செய்யும், அதே அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எழுதும் போது உங்களுடைய இருதயத்திலே எழுதுகிறீர்கள் அல்லேலூயா. இரண்டாவது, உங்களுடைய சிந்தனை வந்து சிதறடிக்கப்படாது பிசாசானவன். அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் இருந்தாலும் பிசாசு உள்ள வரவனா வரமாட்டானா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து திருவந்து கொடுக்கும் போதே பக்கத்தில் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. அவரே அவர் வல்லமுள்ள தேவனுக்கு பக்கத்தில் அவன் நிற்கிறானா, அப்போ நம்ம பக்கத்தில் நிற்பான நிற்க மாட்டோம். நம்ம சிந்தனைகளை சிதறடிப்பான், நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படும், நம்முடைய யோசனைகள் இங்கங்கே அலையும் போதும் அப்போது ஆண்டுடைய வசனம் விடுதலையாக்காது. அதனால தான் நீங்கள் எழுதும் போது கவனிக்கணும். போதகர் சொல்லும் போது என்ன செய்யணும், என்ன வசனம் சொல்கிறார், அடுத்த வசனம் என்ன சொல்ல போகிறாரு, அடுத்தது என்ன வசனம் வரும், ஆவியிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆவியான பேசுகிறாரா, இல்லை மனிதன் பேசுகிறானா, இல்லை பிசாசு பேசுகிறார், மாம்சம் பேசுகிறத கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இன்று நாளில் கூட நம்ம ரட்சிப்பு குறித்து பார்க்க போகிறோம். வேதத்தில் 3 விதமான ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவுக்கு ப்ளூ கலர்னு சொல்லுது ஏன் அப்படின்னா, ஒரு விளக்கு எரியும் போது வேதமே விளக்கு, வேதம் என்னது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ ஒரு விளக்கு எரியும் போது அதுக்குள்ளே எத்தனை கலர் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம், நம்ம ப்ளூ கலர் இருக்குது, அதுக்குள்ளே ரெட் கலர் இருக்கிறது, அதுக்குள்ளே எல்லோ கலர் இருக்கிறது. அல்லேலூயா. 3 பேருமே வெளிச்சம் கொடுக்குறாங்களே இல்லைங்களா? 3 பேருமே நமக்கு திருத்துவ தெய்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது போல தான் அவருடைய சாயலை நம்மளை படைச்சிருக்கார். நமக்குள்ள என்ன இருக்குது, ஆத்மா சரீரம் இருக்கிறது. புரியுங்களா? இது 3மே எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருப்பதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறார், ரத்தத்தை சிந்துகிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவியானவர் அனுப்பி என்ன பண்ணுறாரு, நம்மை பலப்படுத்தினே இருக்கிறார், நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், நம்மளை கண்டித்து கொண்டே இருக்கிறார். நம்ம பாவத்து பக்கம் போகாதபடிக்கு நம்மளை என்ன செய்கிறாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து என்ன பண்ணுறாரு, கண்டித்து உணர்த்தினே இருக்கிறார் ஆவியானவர். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கண்காணி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதுதான் யார், உங்களுடைய மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் அடிக்கடி விசுவாசினே இருக்கிறாங்க, தப்பான வழியில் போயிடக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு எடுத்துட்டார். அதனால் நம்ம என்ன செய்யணும், அவருடைய பிள்ளைகள், நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆத்மாதம் செய்வதற்காக, ஜெபிப்பதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்காக, வியாதிகளை துரத்துவதற்காக தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி இந்த மக்கள் ரட்சிக்கப்படாத மக்கள்களை நம்ம என்ன செய்யணும், ரட்சிப்பின் வழியாக நடத்தணும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ரட்சிப்பு குறித்து 3 விதமான ரட்சிப்பு இருக்கிறது வேதத்தில். முதலாவது ரட்சிப்பு பொதுவான ரட்சிப்பு. யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை நான் வாசிக்கும் போது வாசிங்க. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ முதலாவது என்ன ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொதுவான மக்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள யாரு, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும்னா அதுக்கு யார் வந்தது, பொதுவான ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று இயேசு கிறிஸ்துடைய சகோதராகிய யூதா எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன எழுதுகிறார், பொதுவான ரட்சிப்பை. இப்போ இந்த பொதுவான ரட்சிப்பு எதுக்குன்னா, பாவ தண்டனையிலிருந்து நம்ம மீட்டு எடுப்பதற்காக. என்ன தண்டனை, பாவ தண்டனையில் நம்ம ஏற்கனவே சிக்கியிருந்தோம், நம்ம நரகத்துக்கு போக வேண்டியவர்களை கத்தனை செய்கிறாரு, அந்த பொதுவான ரட்சிப்பிலிருந்து நம்மளை என்ன செய்கிறாரு, அவருடைய ரத்தத்தை சிந்தி என்ன செய்கிறாரு, நம்மளை மீட்டெடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாவ தண்டனை நம்ம தப்பிச்சிட்டோம் இப்போ. ஆனால் இன்னொரு வல்லமை இருக்குது, உலகத்தை சுற்றி கொண்டு இருக்குது. அந்த வல்லமையை மேற்கொள்வதற்கு பூரண ரட்சிப்புக்குள்ளே நம்ம போகிறோம். என்ன ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு. ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களில் உறுதியாயிருக்கும். அல்லேலூயா. இந்த பூரண ரட்சிப்பு யார் நடத்துகிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து என்ன பண்றாரு, அந்த பூரண ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பூரண ரட்சிப்பை அவர் ஏன் வந்திருக்கிறார் பரிசுத்தம்னா, பாவ வல்லமை உலகத்தில் இருக்குது, பாவ தண்டனை நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ பாவ வல்லமை இருக்குதா இல்லையா? அப்போ உலகத்தில் என்னென்ன பாவ வல்லமை,
சினிமா என்பது என்ன வல்லமை? அது பாவ வல்லமை. அது மனுஷனை எடுத்துக்கொள்ளும். உங்களுடைய செல்ஃபோனுக்கு பாருங்கள், அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, புரியுங்களா? அப்போது அதுக்குள்ளே ஒரு பாவ வல்லம் இருக்குது, அது நம்ம எடுத்துக்கொள்ளும். அப்போ பாவ வல்லம்னு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், புரியுங்களா? குடி ஒரு பாவ வல்லமை, அல்லேலூயா. போதை வஸ்திரம் ஒரு பாவ வல்லமை, அல்லேலூயா. இப்படி பலவிதமான பொருட்கள் உலகத்தில் இருக்கிறதுனால பண ஆசை ஒரு பாவ வல்லமை குறிக்கிறது, உலக ஆசை ஒரு பாவ வல்லமை குறிக்கிறது. எப்படியாவது பிசாசு என்ன பண்ணுவான், அந்த வல்லமையில் இழுப்பான். அது ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவர் என்ன பண்றாரு? குணமாக்கும்படி சுற்றி திரிகிறார், அல்லேலூயா. இப்போ பாவ வல்லமை உலகத்தில் இருக்கிறது. அந்த பாவ வல்லமை மேற்கொள்வதற்கு முதலாவது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த பூரண ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்காக உதவி செய்கிறார், அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தில் அது பூரண ரட்சிப்பு நிறைவேறுகிறது. எங்கே நிறைவேறுகிறது? உங்களுடைய மேய்ப்பர் மூலமாக அது போதிக்க 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 ஜெபிக்க 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 சபையில் நடக்கிற உபவாசத்திலையும் இரவு ஜபங்களிலையும் ஆராதனைகளிலும் சண்டே நீங்கள் வருவதனாலையும் இப்படி வேத பாடங்கள் பைபிளில் என்னென்ன நடக்கிற சபையில் அத்தனை நீங்கள் கலந்து கொள்ளும் போது இந்த பாவ வல்லமையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விடுதலை பெறுறீங்க, அல்லேலூயா. எப்படியாவது நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்காக ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பாவ வல்லமையில் சிக்கி கொள்ளக்கூடாது, புரியுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன பாவ வல்லமையின் கயிறுனால சிக்கப்பட்டு அது பிறகு அப்படியே போயிடுறாங்க, புரியுங்களா? அதனால தான் ஆவியை நமக்கு என்ன பண்ணுறாரு? அந்த பூரண ரட்சிப்பை நிறைவேற்ற அவர் நமக்கு உதவி செய்கிறார், அல்லேலூயா. மூன்றாவது நித்திய ரட்சிப்பு, ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள், அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ற ஆண்டவரே? நித்திய ரட்சிப்பினால் பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? பாவ உலகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்துறாரு, அல்லேலூயா. பாவ தண்டனை தப்பிச்சிடும், பாவ வல்லமையிலிருந்து தப்பிக்கிறோம். மூன்றாவது, பாவ உலகத்தை விட்டு போயிடுறோம், அல்லேலூயா. நித்திய ரட்சிப்புகள் போன பிறகு அது பிறகு அந்த பூமியில் என்ன இருக்கு? நம்ம பூமிக்கு வந்து நம்ம பாவத்தை பார்க்க மாட்டோம், அல்லேலூயா. அப்போ இந்த மூன்று ரட்சிப்பையும் பிதா குமாரன் பரிசுத்த என்ன பண்ணுறாரு? அது முதல் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மிக முக்கியம். ஏன்னா அந்த பாவ தண்டனிலிருந்து மீட்டெடுத்தா ரத்தம் சிந்தப்படுகிறது, அல்லேலூயா. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் வாசிக்கலாம். அங்கேருந்து நான் வாசிக்கும் போது இந்த பொதுவான ரட்சிப்பு ஒரு முக்கியமான ஒரு 5-6 வசனத்தை நாம் அங்கே பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் வாசிக்கலாங்க, எபிரேயர் 5:7 நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அல்லேலூயா. அங்க பாருங்க, தம்மை தப்பித்து கொள்ள மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன பண்ணாரு? பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்றாரு, அல்லேலூயா. அப்போ அவருக்கே ரட்சிப்பு தேவைப்பட்டது, புரியுதுங்களா? யாருக்கு? அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? நோக்கி என்னை ரட்சிக்கும்படியாக எழுதுறாரு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், ஏன்னா மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். இதிலிருந்து அவர் மீட்கப்பட்டு வெளியே வரும்போது தான் அவர் தேவகுமாரனா மாறுகிறார். தேவகுமாரனுடைய வேலை என்ன அப்படின்னா, ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ள வருவார், அல்லேலூயா. அது பிறகு தாவீதின் குமாரன் எப்படி வருவார்? அருமகித யுத்தத்தில் கலந்து என்ன பண்ண தாவீது என்ன செய்தாரோ, தாவீதின் குமாரன் வேலை என்ன? ஆளுகை செய்ய வேண்டியது இருக்குது, ஆயருடைய அரசாட்சி. அப்போ மனுஷகுமாரன் மனுஷர்களை மீட்கும்படி வருகிறார். அப்போ மனுஷகுமாரனுக்கே ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. அது என்ன ரட்சிப்பு? அவர் மாம்சத்தில் நாட்களில் தம்மை தப்பித்து கொள்ள மரணத்தின்று ரட்சிக்க வல்லமுறை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாரு, புரியுதுங்களா? அவருக்கே இவ்வளோ ஜெபம் தேவைப்பட்டதுன்னா நமக்கு எவ்வளோ ஜெபம் படி தேவைப்படுது. அதனால தான் அவருக்கு எப்படி ஆவியை நிரப்பப்பட்டாரோ அதே போல் நமக்கு ஆவியை நிரப்புவார், அல்லேலூயா. நமக்குள்ள ஆவியை நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது அங்கே நாம் பார்க்கிறோம், தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது, அல்லேலூயா. எல்லா மக்களும் இன்னைக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டானா தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுறாங்க. ஒன்று இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகி ரட்சிக்கப்படுறாங்க.
தேவ கிருபையும் நமக்கு பிரசன்னமாய்க்கொண்டே இருக்கிறது. மூன்றாவதாக அங்கே பார்க்கும்போது எபேசியர் 2:8 வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்போ தேவ கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புரியுங்களா? நாம் செய்த நன்மையோ நற்கிரையோ அல்ல. அல்லேலூயா. அப்படி நமக்குள்ள அந்த மேட்டுமே வரக்கூடாது, பெருமையும் வந்துடக்கூடாது. நான் நல்லது செய்துட்டேன் அதனால தான் என்னை ரட்சித்திட்டாரு. இல்லை, தேவ கிருபை நம்மளை இறங்கினது. அல்லேலூயா. அதிலேயே நாம் 3வது பாட்டில் பார்க்கும்போது ரோமர் 10:9 வாசிக்கிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால், என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை என்ன பண்ணினோம்? நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படாத நீங்க சொல்லணும் இந்த வார்த்தைகளை. அல்லேலூயா. தேவன் அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு இங்கே அந்த வசனத்திலே வாசிக்கலாங்க. லூக்கா 8:12 வாசிங்க. அடுத்த வசனம். அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அடுத்த ரட்சிப்புக்கு போகாதபடி, பூரண ரட்சிப்புக்குள்ள நுழைந்து போகாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவா? இன்னைக்கு நான் விதைக்கிற இந்த வசனங்களை மெதுவாக என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமா உங்க இருதயத்திலிருந்து எடுத்துக்கினே இருப்பான். எப்படியாவது உங்களுடைய இருதயத்தை எம்டியாக்கி அமிச்சிடணும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும். வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போன பிறகு நீ கேட்ட வசனங்களுக்காக சத்தியங்களுக்காக முழங்கால் படியிட்டோம் நின்று என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவ்வளோ வசனத்தை நான் கேட்டுன்னு வந்திருக்கிறேன், புரியுங்களா? அதெல்லாம் எனக்குள்ளே கிரியை செய்யணும். ஆண்டவரே, என் இருதயத்தை என்ன பண்ணிக்கோ? பாதுகாத்து கொள்ளுங்க. அதான் ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆதாமு சொல்ல என்ன சொன்னார்? இதை பண்படுத்து தன்னை பாதுகாத்துக்கொள். நீ விதைக்கிற வேலை ஒன்றும் கிடையாது. நான் எல்லாத்தையும் விதைத்துட்டேன், எல்லாம் முளைத்து எழுப்பிட்டேன். நான் 2 வேலை நீ செய்யணும். 1 பண்படுத்தி கொள்ள, 2 பாதுகாத்துக்கொள்ள சொன்னார் ஆண்டவர். ஆனால் அவனை செய்யலை. பண்படுத்தி கொண்டே இருந்தான், தன்னை கரெக்டாக செய்து கொண்டே இருந்தான், தனக்கு கொடுத்த வேலைகளை கரெக்டாக செய்தான். ஆனால் 2வது வேலையை பாதுகாக்கிற வேலை செய்யலை. புரியுங்களா? பிசாசான உள்ளே வந்துட்டான். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், வசனத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் விதைக்கப்பட்டதுக்காக நீ ஜெபம் பண்ணினே இருக்கணும். புரியுங்களா? ஜெபம் என்பது ஒரு கண்ணு, வசனம் என்பது இன்னொரு கண்ணு. அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் கேட்ட வசனங்களை நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வசனங்களை கேட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி தன்னை காத்து கொண்டு மறுபடியும் அதை எடுத்து என்ன பண்ணோம்? உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் என்னதான் உங்கள் மேய்ப்பர் பேசினார். புரியுங்களா? இப்போ பேசும்போது எடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் புரியாது, சிலருக்கு புரிஞ்சிடும் டக்குன்னு, சிலருக்கு புரியாது. ஆனால் எங்கே போய் புரிய வைப்போம்? வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் வசனத்தை காத்து கொண்டாதான் உங்கள் இருதயத்தில் ரத்தத்தில் போய் வசனம் கலக்கும். அங்கே தியானம் பண்ணும் போது வசனம் ரத்தத்தில் கலந்த போது ரத்தத்தில் இருக்கிற சுபாவம் என்ன பண்ணோம்? ஒவ்வொன்றாக அழிஞ்சிடும். அல்லேலூயா. நோய்கள் இருந்தாலும் போயிடும், வியாதிகள் இருந்தாலும் போயிடும். பாருங்கள், எந்த நோய்க்கும் எதை செக் பண்ணுறாங்க? நம்ம பாடியில் எந்த வியாதிகள் வந்து எதை வச்சு செக் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ரத்தத்தை தான் செக் பண்ணுறாங்க. ஏன்னா ரத்தத்தை தான் அந்த நோய் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் ரத்தத்துக்குள்ளேயே வசனம் தியானம் பண்ணும்போது ரத்தமாக மாறும்போது, ஜீவனாக மாறும்போது நம்முடைய ரத்தத்தில் என்ன பண்ணுது? சுத்திகரிப்பு உண்டாகி நமக்கு சுகம் உண்டாகுது, ஆரோக்கியம் உண்டாகுது. அதனால தான் வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் என்ன பண்ணுது? அந்த மனுஷ பாவத்தினால் அந்த வியாதிக்கு, அந்த பாவத்தினால் வந்த வியாதிக்கு வசனத்தை அனுப்பினா தான் பாவத்தை நீக்கி அவனுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குது. அல்லேலூயா. இயற்கையினால் வர வியாதிக்கு என்ன தேவையில்லை? மருந்து தேவையில்லை. அல்லேலூயா. காற்றுனால தண்ணீர்னால் வருகிறது. புரியுதுங்களா? கொஞ்ச நாள் அப்படியே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போனோம்னா இங்கே தண்ணி குடிக்கிறோம், ஒரு வேளை பலவீனமாக வருது. புரியுதுங்களா? அப்போ உடனே சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோ, உடனே நான் வேறு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகிடுது? ஆட்டோமேட்டிக் செட் ஆகிடுது. அல்லேலூயா. ஏன்னா பாவத்தினால் வர வியாதிகளுக்கு வசனம் ஒன்று தான் முக்கியம். வசனம் தான் ஆவியின் பட்டயம். வசனத்துக்குள்ளே தான் வல்லமை இருக்கிறது. அவர் பேசின வார்த்தை உயிரோடு இருக்கிறது. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கனால தான் வசனம் பேசுகிறது. புரியுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தவர் இந்நாள் வரைக்கும் வசனம் பேசுகிறன்னு அர்த்தம். வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனால தான் இருக்கிற பாவத்தை அழிக்கிறது. அது பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு? அவனுடைய வசனத்துக்கு உண்டு. 4வதாக நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனம். அடையாளங்களின்
ஞானத்தினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலை அச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. அங்க சொல்ல பாருங்க, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த பொதுவான ரட்சிப்புகள் இதனா ரட்சிப்பு? பெரிதான ரட்சிப்பு. நம்ம இது கவலைப்படணும் படக்கூடாதா? என்ன சொல்றாரு? பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? ஏன் கவலைப்படணும்? ஏன் கவலைப்படணும்? உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படலைன்னா அப்படின்னா என்ன பண்ணீங்க? நீங்கள் கவலைப்படணும். அவங்க கேட்பாங்க, எவ்வளோ பொருள் இருக்குது, வீடு நிரம்பி என்ன இருக்குது, பாத்திரங்க இருக்குது, தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? நீ கவலை முகமாக இருக்கணும். நெகமே எப்படி இருந்தார்? அவருடைய முகத்தில் என்ன இருந்தது? கவலை இருந்தது, துக்கம் இருந்தது. அலங்கத்தை எப்படியாவது கட்டி நிறைவேற்றணுன்னு அந்த பாரம் இருந்ததுனால அந்த ராஜாவே என்ன பண்ணுறாரு? அந்த ரட்சிப்புக்கு வழி காட்டுறாரு. அல்லேலூயா. அவரே கேட்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக நீ கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? ஒரு தண்டனை அவங்களுக்கு இருக்கிறது. நம்ம தப்பிச்சுட்டு அந்த தண்டனையிலிருந்து இப்போ அவங்க தப்பிக்க வைக்கணும். அதுதான் ஆத்மா ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் செய்வது எப்படின்னா, நீங்கள் கவலைப்பட்டாதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி நான் சொல்ல, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களை எப்படியாவது நரகத்தில் தூக்கி எடுப்பதற்கு நம்ம அதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதிலேயே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப எதுக்காக அனுப்பினார் ஆண்டவரே? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மக்களாம் ரட்சிக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தார். இதெல்லாம் சொல்வது பொதுவான ரட்சிப்புக்குள்ளேயே இருக்கிறது. 5வது நாம் பார்க்கும்போது பாற்று 5 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் சத்தியத்தை அறிஞ்சோம்னா, இப்போ சத்தியத்துக்கும் வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னு அது சொன்னேன் நான். சத்தியம்னா என்ன, வசனம்னா என்ன? பிசாசுகிட்ட சத்தியம் இருக்குதா, வசனம் இருக்கா? ஏன் அவங்ககிட்ட சத்தியம் இல்லை? பொய்யன். அப்போ சத்தியம்னா என்ன, வசனம் என்ன? நேற்று எடுத்து சாந்திரம். சத்தியம் என்றால் என்ன, வசனம் என்றால் என்ன? ஞாபகம் இருக்குதா? அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்க யாராவது? கரங்களை தட்டுங்க சகோதரிக்காக. பிசாசுகிட்ட என்ன இல்லை? கனி இல்லை. அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? இல்லை. அப்போ 9 கனிகள் அதுக்குள்ளே இருக்குதா? பிசாசுகிட்ட இருக்கா? இல்லை. அப்போ விதை தான் வசனம். இந்த வசனத்தை கொண்டு போய் இருதயத்தில் வைத்து நீங்கள் தியானிக்கும் போது வசனம்னா மாறிடுது, சத்தியமாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ வேதத்துக்குள்ளே இருக்கிற வசனத்தை எடுத்து வசனமே நம்ம பேசக்கூடாது, வசனத்துக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை நாம் பேசணும். அல்லேலூயா. ஆகாரமாய் மாற்றணும், அரிசி சோறாக மாற்றணும். அல்லேலூயா. அதுக்கு அனல் மூட்டணும். அது மாதிரி வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 39:3 படி, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நாம் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்ப இருதயம் என்ன செய்யணும்? எப்பவுமே அனலா இருக்கணும். புரியுங்களா? அனலா இருக்கிற இருதயத்துக்குள்ள என்ன வர முடியாது? சாத்தான் உள்ள வர முடியாது. அப்போ வசனம் உள்ள போன பிறகு நீ தியானிக்கணும். எங்கெல்லாம் தியானம் வருகிற பைபிளில் அது பக்கத்திலே கனியை குறித்து ஆண்டு எழுதுகிறாரு. எங்கெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறீங்களோ அது பக்கத்தில் அறிவு குறித்து எழுதுகிறாரு. வேத அறிவு. இப்போ வேத அறிவு ஒருத்தருக்குள்ளே வரும்போது, புரியுங்களா, என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள். அப்போ வேத அறிவு உனக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? கனி அறிய முடியாது.
உன் கையில் கொடுக்குற ஆப்பிளா என்னன்னு சொல்லி என்ன வேணும் நமக்கு முதல்ல? நம்ம கையில் எது வந்தாலும் அதுக்கேற்ற ஒரு அறிவு வந்தால் டக்குன்னு சொல்லிவிடுவோம் இது என்னன்னு. நிறைய பேருக்கு பல இடத்துலலாம் போனீங்கன்னா பல இடத்துல சாப்பாடெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க, உணவுகள் வித்தியாசமாக உணவாக இருக்குது, அது பேரை நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு அனுபவம் இல்லை. சில கனிகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கனியை நம்ம இந்த பூமியில் பார்த்துருப்போம், ஆனால் அது பேர் தெரியாது, ஏன்னா அந்த அறிவு நமக்கு கிடையாது. அதே போல் வேத அறிவு இல்லைன்னா அப்படின்னா கனியை உருவாக்க முடியாது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு வேத அறிவு இல்லாமையினால். அப்போ அறிவு தானாக வராது. வருமா? சொல்லுங்கம்மா, அறிவு வருமா? வேதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ சும்மா வச்சிருந்தீங்கன்னா அறிவு வராது. இதை இரவு பகல் என்ன பண்ணணும்? ஆராயணும், தேடணும், அப்புறம் அதை தியானிக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்படியே நீங்கள் சொல்லினே இருந்தால் தான் வேத அறிவு வளரும். எல்லா இடத்துலேருந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனம் கரெக்டாக உடைந்து புதுப்பிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தை நல்லா அறியணும். சங்கீதம் 49 கடைசி வசனோட சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? கணம் பொருந்தினவனாயிருந்தோம் அறிவில்லாத மனுஷன். என்னது? அறிவில்லாத மனுஷன். ஆனா கணம் பொருந்தினா இருக்கிறாங்க. என்ன இல்லை அவங்களுக்கு? இல்லை, அறிவு இல்லை. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அறிவில்லாத ஒரு மனுஷன் அவங்க எதுக்கு ஒப்பா இருக்கிறாங்க? அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அப்ப மிருகனா என்ன? மிருக குணம் இருக்கும். புரியுங்களா? கோபம், எரிச்சல், பயங்கரமாக, புரியுங்களா, பேசுவாங்க, தாறுமாறா பேசுவாங்க. புரியுங்களா? யாருன்னு பார்க்கவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கணம் பொருந்தினா இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கிறாங்க? அறிவில்லாத இருக்கிறாங்க. புரியுங்களா? அப்போ அறிவில்லாத என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்க. அறிவில்லாத என் ஜனங்கள் சங்காரமாகறாங்க. நான் எழுதி கொடுத்த மகத்துவங்களை என்ன செய்கிறாங்க? அதை கவனிக்க நேரம் இல்லை, உணர்வு இல்லை. புரியுங்களா? அதனால தான் இந்த வேதத்தை என்ன செய்யணும்? அனுதினம் நீங்கள் பார்க்கணும். புரியுங்களா? அனுதினம் இதை வாசிக்கணும். புரியுங்களா? இது நம்ம கையில் கொடுக்கப்பட்டாச்சு. எத்தனோ பேர்கிட்ட சைனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகம் கையில் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? சிறையில் போடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. வேத புத்தகம் கையில் இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எத்தனை முறை இதை வாசிக்கிறோம்? எத்தனை அதிகாரத்தை வாசிக்கிறோம்? ஒரு வருஷத்தில் 2025 இதை எத்தனை முறை நீங்கள் வாசிங்க? தொடர்ந்து இதை வாசித்துனே இருக்கணும். இது உன் கையில் ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னா இதை இரவும் பகலும் வாசிக்கிற புஸ்தகம். இது பரிசுத்த புஸ்தகம், இது நீதி உள்ள புஸ்தகம், ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகிற புஸ்தகம். உன்னுடைய எல்லா ஆசீர்வாதம் எதுக்குள்ளே இருக்குது? இதுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது. உனக்கு வர வேண்டிய எல்லா வியாதிகளுக்கு நோய்க்கு விடுதலை எங்கே இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் இது பேசும்போது தான் அவன் நம்மோடு பேசுவார். புரியுங்களா? ஆவியானவர் தானே பேச மாட்டார். இயேசு சொன்னவைகள் மட்டும்தான் எடுத்து பேசுவார். இயேசு என்ன சொன்னார்? அவர் சுயமாய் பேச மாட்டார். புரியுங்களா? இயேசு சொன்னதான் பேசுவார். அப்போ இயேசு என்னென்ன சொன்னாரோ ஆவியான எடுத்து பேசுவார். அல்லேலூயா. அதனால தான் இதை இரவு பகலும் பார்க்கும்போது தேவ அறிவு வளர்ந்துவிடும். அறிவு வளரும் போது உன் கரத்தில் என்ன உண்டாகும்? ஒரு பிள்ளைக்கு, குழந்தைக்கு தன் தகப்பனை அறியாமல் இருந்தால் என்ன பண்ண மாட்டார்? தகப்பன் கார் எடுத்து கார் சாவி கொடுக்க மாட்டார். வீர சாவி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்? குழந்தை எப்படி இருக்குது? வளர்ந்து இருக்கிறது. 25 வயசாகிடுச்சு, ஆனால் குழந்தை மாதிரியே பேசுது. புரியுங்களா? குழந்தை மாதிரியே நடக்குது. புரியுங்களா? நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் இதெல்லாம் கேட்டு வளரேன் அப்படின்றது. அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய அறிவில் வளர 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 தான் கர்த்தருடைய கீயை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாரு. எல்லா ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. எல்லா வரங்களையும் கொடுப்பாரு. எல்லா தாளந்துகளையும் கொடுப்பாரு. எல்லா விதமான பொக்கிஷத்தை மையில் கொடுத்து நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரனாக உருவாக்குவார். அல்லேலூயா. எடுத்து பயன்படுத்துவார். நம்ம குழந்தை மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட எதுவும் கொடுக்க மாட்டார். நம்ம கொடுப்போம். நம்ம குழந்தைகிட்ட எடுத்து 10 ரூபா கொடுப்போம். ஆனால் 10,000 கையில் கொடுக்க முடியுமா? 1000 ரூபா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நம்ம மெச்சூரிட்டி ஆக பூரணமாக பூரண புருஷனாக மாறும்போது தான் கர்த்தர் நம்ம கையில் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. அவருடைய பொக்கிஷத்தை நமக்கு காட்டுவார். அங்கே பார்க்கலாம். 7வதாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்போ வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான்? வசனத்தை எடுத்துறான். அதே நீங்க அடுத்த பகுதியை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல்
தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதா இராமல் தேவனை பற்றி நல்ல மனசாட்சி உண்டாக்கி தருது ஞானஸ்தானம். அல்லேலூயா. அது உடன்படிக்கையா இருக்கிறது. அடுத்தது இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் நம்மளை ரட்சிக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஞானஸ்தானமும் பொதுவான ரட்சிப்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறாங்க கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ நம்ம யாரை தரித்துக்கணும்? ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போல நம்ம பேசணும், கிறிஸ்துவை போலே வாழணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா மட்டும் என்ன சொல்லணும்? இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க பாவம் செய்ய மாட்டார்கள், இவங்க பொய் பேச மாட்டார்கள், இவர்கள் உண்மை உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், அவங்களுடைய கடவுளை போல் அவங்க இருப்பாங்க. அப்படி நம்ம சாட்சியை ஜீவித்தாவே நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க? தானவே உள்ள வருவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்துவோடைய ஜீவியம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தரித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1:27 வாசித்தோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அவர் ரகசியம். அது நேற்று கூட அந்த வசனத்தை எடுத்தோம். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போலே பேசணும், கிறிஸ்துவை போலே நடக்கணும். அல்லேலூயா. அவர் எப்படி நடந்தார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எது வரைக்கும்? மரணம் வரைந்தவர் கீழ்ப்படிந்தார். நீங்கள் சபைக்கு என்ன பண்ண? மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறேன்னு இவரை 13:7 17 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் மேய்ப்பருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து இருக்கணும், கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். இரண்டாவது, உங்களுடைய மேய்ப்பருக்கு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் எல்லாரையும் கொண்டு போய் பரலோகத்தை சேர்ப்பதுக்கு அவர் கண்காணியாக இருக்கிறார், உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த பொதுவான ரட்சிப்பில் நீங்கள் நிலைத்திருந்தால்தான் அடுத்து நீங்கள் பூரண ரட்சிப்புகளை நுழைய முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அது என்னது? ஃபஸ்ட்டு பாற்றாக இருக்கிறது. அந்த பொதுவான ரட்சிப்பு முதல் ஸ்டேஜாக இருக்கிறது. அந்த பொதுவான ரட்சிப்பில் இவ்வளோ நேரம் இவ்வளோ வசனத்தை வாசித்தோம். இப்போ பூரண ரட்சிப்புகளை போகலாம். ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஹல்லேலூயா. அப்ப என்ன ரட்சிப்பு இது? இப்ப நம்ம என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தோம், இப்ப என்ன மாறிட்டோம்? இப்ப நான் மாறி இருக்கிறோம். இப்ப வாலிபனா வந்திருக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குழந்தை. ஹல்லேலூயா. இரண்டாவது ஸ்டேஜ் பிள்ளைகள், மூன்றாவது ஸ்டேஜ் வாலிபர்கள், நான்காவது ஸ்டேஜ் சொல்லுங்கம்மா சிநேகிதர்கள், ஐந்தாவது ஸ்டேஜ் புருஷர்கள், ஆறாவது ஸ்டேஜ் தகப்பனாக மாறுறோம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ், குழந்தை என்பது ஒரு ஸ்டேஜ், புரியுங்களா? அப்போ குழந்தைகளுக்குள்ள என்ன இருக்காது? மதியினம் இருக்காது. ஆனால் பிள்ளைகளாக மாறின பிறகு மதியினம் வெளிப்படும் நெஞ்சில். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் நெஞ்சில் என்ன இருக்குது? மதியினம் ஒட்டி இருக்கும். அப்போ அது எத்தனை வயசு வரைக்கும்? 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள அது அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கும்? மதியினம் இருக்கும். அது பெற்றோர் என்ன பண்ணணும்? பிறமையினாலே எடுத்துடணும். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கலைன்னா வாலிப வயசாகிடுச்சுன்னா அது பிறகு என்ன சொன்னாலும் அது கீழ்ப்படியாது. அது பிறகு என்ன பண்ணணும்? வாலிபன் ஆகிட்டு பிறகு என்ன செய்யணும்? பிள்ளைகளாக இருக்கும்போது மதியினை எடுக்கலைன்னா வாலிபன் ஆனவருக்கு எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? சங்கீதம் 119:9-10 என்ன சொல்லுது பாருங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினாலே. அல்லேலூயா. 10ஆம் வசனம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயோ அப்படின்னு நீங்க வாலிபனுக்கு சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா நெஞ்சில் இருக்கிற மதியனை எப்போ போவோம்னா, ஒன்று பிறமையினால போயிடும். அப்படி பிறமை யூஸ் பண்ணலன்னா ரெண்டாவது வசனத்தினால. அல்லேலூயா. இப்போ வசனத்தை விதைக்கப்படும் போது நெஞ்சில் இருக்கிற மதியம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சம் கரைந்து போயிடும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்கிறார் இங்கே 33:6 பூரண ரட்சிப்பு ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும்.
கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அல்லையா? பொக்கிஷம் என்ன? அந்த பூரண அறிவும் பூரண ஞானமும் தான் என்னது? பொக்கிஷம். கொலோசியர் 2:3 வாசித்து பாருங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? ஞானமும் அறிவு தான் என்னது? பொக்கிஷம். பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைங்க? உன் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்க சொன்னார்? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொன்னார். என்ன சேர்த்து வைப்பீங்க? இந்த ஞானமும் அறிவும், வேதத்தில் உள்ள ஞானமும் அறிவும் நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளை எந்த நாட்டுக்கு போனாலும் கெடாது. புரியுங்களா? இன்னைக்கு ஞானமும் அறிவும் இல்லாத கெட்டு போயிடுதுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் பணத்துக்காக படிக்க வச்சிங்க, எல்லாம் செய்தீங்க. ஆனால் பரலோகத்துக்காக படிக்க வச்சிங்களா? அதுக்கேற்ற வசனத்தில் கொடுத்தீங்களா? மேய்ப்பர்களை உட்கார வைத்து படிச்சிங்களா? சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்தீங்களா? அப்போ ஞானம் எப்படி வளரும்? அறிவு எப்படி வளரும்? அப்போ ஞானமும் அறிவும் எதை குறிக்கிறது? பொக்கிஷத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. என்ன குறிக்கிறது? பொக்கிஷம். நம்ம வீட்டில் பொக்கிஷம் தான் எங்கே வைப்பீங்க? வயிறு இருக்குது வீட்டில். வயிறு இருக்கும்போது அதை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க? யாருக்குமே தெரியாது வைப்பீங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தை பிசாசுக்கே தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோன்னு. தேடி கண்டுபிடிச்சாலும் நம்ம எங்கே இருக்கிறோம் அவனுக்கு தெரியாது. நாம் என்ன செய்யணும் அவனுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். நம்ம என்னென்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா பொக்கிஷமெல்லாம் மாற்றிட்டார் ஆண்டவர். மோசையுடைய முகத்தில் எப்படி இருந்தது? பிரகாசம் இருந்தது. மக்களுக்கு என்ன தெரியல? நம்ம ஒரு லைட்டு பிரகாசிக்கும் போது அது என்ன லைட்டுன்னு சொல்ல முடியுமா? அது என்ன பல்பு சொல்ல முடியுமா? வெளிச்சம் கொடுக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம், ஒளி கொடுக்கும்போது கூட கண்டுபிடிச்சிடலாம் அது உருவத்தை. ஆனால் பிரகாசிக்கும் போது என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன, எத்தனை வாட்ஸு, அதுக்குள்ளே என்ன பல்ப், அது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு எபேசியர் 1:19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ நமக்கு என்ன கண்ணு வேணும்? மகா பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் தேவை. புரியுங்களா? நம்முடைய கண் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கிறது. உள்ளான மனிதன் பிரகாசிக்கிறான. பிசாசு நம்ம எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. சாதாரண மோசனுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கும் போதே மோசைக்கு பார்க்க முடியல. அப்போ நம்முடையக்குள்ள பிரகாசமுள்ள கண்ணு திறக்கும். எப்படி திறக்கும்? பிரகாசம் திறன்னா செய்யணும். அதுக்காக வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கணும். அங்கே வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். என்ன நிறைவேறணும்? இந்த பூரண ரட்சிப்பு நிறைவேறணும்னா உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? 2 வேலை செய்யணும். ஒன்று, அதிக பயத்தோடு ஆலயத்துக்கு வரணும். அதிக நடுக்கத்தோடு வந்து உட்காந்து கேட்கணும். அல்லேலூயா. அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாசப்பட்டுக்கினே இருக்கணும். புரியுங்களா? பிசாசு நீங்கள் சுற்றி உன் பின்னாடி வருவான். நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற அது பேர் தானே போயிடுவான். புரியுங்களா? இயேசு சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் கொடுப்பதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவனுடைய சுபாவம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதுபோல் நம்ம சொல்லணும், ஃபுல்லாக நான் பரிசுத்தம் ஆகிட்டேன். அப்போ பிசாசு தானே ஓடிவிடுவான். புரியுங்களா? நீங்கள் கடன் வாங்கி 10 பேருக்கு கொடுக்காது இருந்தால் நான் பிசாசு வரமாட்டானா? கடன் கொடுத்தோம் நம்ம தட்ட மாட்டானா? புரியுங்களா? எல்லாவற்றையும் நம்ம கரெக்டாக இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறாரு. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். 4 பேர் கொடுக்குற அளவுக்கு ஒன்று உருவாக்குவார். புரியுங்களா? நம்ம நல்லா இருந்தால் தான் 4 பேர் ரட்சிக்கப்படுவான். நம்ம 4 பேர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா அவனை என்ன நினைப்பான்? ரட்சிக்கப்படுவானா? சொல்லுங்கள். நம்முடைய குறைகளை கொண்டு போய் ரட்சிக்கப்படாதுன்னு கிட்ட சொன்னாங்க, ரட்சிக்கப்படுவாங்களா? மறுபடியும் இயேசு பற்றி நீங்கள் சொல்லவே முடியாது. அதனால தான் ஆண்டவனே சொல்கிறார், இயேசுவை போல இருந்தால் தான் 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்முடைய தாழ்மையை பார்ப்பாங்க, நம்முடைய இரக்கத்தை பார்ப்பாங்க, நம்மிடத்தில் இருக்கிற அன்பை பார்ப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பூரண ரட்சிப்புகளை போகிறது. இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை
இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். அப்ப நீடிய பொறுமை என்பது என்ன? ரட்சிப்பு. புரியுங்களா? நீடிய பொறுமையா இருக்கிறோமா? நிறைய பேருக்கு பொறுமை இருக்குது, ஆனால் நீடிய பொறுமை வர மாட்டேங்குது. அல்லையா? பரிசுத்தம் இருக்கிறது, இன்னும் பரிசுத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண பிரயாசப்பட்டுக்கினே இருக்கணும். நீதியை உள்ளவர்கள் என்னென்ன செய், நீ செய்தினே இரு. புரியுங்களா? போதுன்ற மனதோடு நின்றாதே. அல்லையா? உலகத்தில் காத்து போதுன்ற மனது போதும், ஆனால் பரிசுத்தத்துக்கு என்ன இல்லை? போதுன்ற மனம் இருக்கணுமா? போயினே இருக்கணும். பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் ஆண்டவரே, நான் இந்த இடத்துல கீழ்ப்படியில, இங்கே பரிசுத்தம் உண்டாகணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? அவமதித்துட்டேன், நாங்கள் பரிசுத்தமாகணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண, கொடுக்கல் வாங்குறதுல பரிசுத்தமாக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் பரிசுத்தத்தை பார்க்கணும். அல்லையா? சின்ன காரியத்தில் கூட நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? பரிசுத்தை இழந்துருவோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்காக நான் பாடுபட வேண்டும். நீடிய பொறுமையானது ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். புரியுங்களா? அடுத்ததாக 3வது பாயிண்ட், அதில் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் என் உட்பிரவேசித்தால் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ நீங்க உள்ளும் புறம் என்ன பண்ணிருக்கணும்? உள்ள இருக்கிற மனுஷனை பலப்படுத்தணும், வெளியே இருக்கிற மனுஷனை என்ன பண்ணணும்? பலப்படுத்திக்கணும். வெளியே இருக்கிற மனுஷன், அந்த கண் இருக்குது பாருங்க, இந்த கண்ணு சாதாரணமாக பார்க்காது. அல்லையா? இங்கே தான் கண்கள் இச்சை இருக்கிறது. நம்ம கை இருக்குது பாருங்க, அது இடல உண்டாக்கும். கால் இருக்குது பாருங்க, போகத்தெல்லாம் போகும். அப்போ உள்ளம் புறமுமாக மேய்ச்சல் அடையணும்னா இந்த வேத வசனங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அதிகமாக இருக்கணும், ஜெபம் அதிகமாக இருக்கணும். அல்லையா? ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகணும். தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 தண்டவாளம் கரெக்டாக இருந்தால் தான் என்ன பண்ண வேண்டிய ட்ரெயின் போகும். அல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, நீங்கள் ஜபத்திலையும் குறைய வச்சிருக்கூடாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஜபமே பண்ணி நிற்பாங்க, வசனமே வாசிக்க மாட்டாங்க. புரியுங்களா? சிலவங்க பார்த்தா வெறும் வசனத்தை மட்டும் வாசித்து நிற்பாங்க, ஜபத்தை மறந்துடுவாங்க. அல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுங்களா? ரெண்டுமே தேவை. ஏன் தேவை? ஜபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிறோம். புரியுங்க? வசனம் என்பது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. அல்லையா? ஒரே ஆண்டவர்கிட்டே பேசுறது என்ன ஆகும்? எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தானே ஆகும், தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்டவர், அல்லையா? நீங்கள் பேசுங்க ஆண்டவர், நான் கேட்குறேன், அப்புறம் நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம்? வசனத்தினால பலப்பட்ட பிறகு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஜபத்திற்கு நீங்கள் கண்டினியூவாக 3 இரவு 3 பகல் ஜெபம் பண்ணணும் கூட வசனத்தை வச்சே ஜெபம் பண்ணிடலாம். அவ்வளோ வசனங்கள் பைபிளில் ஜபத்துக்காக. அல்லையா? அதே எழுதி கரெக்டாக என்ன பண்ணிக்கணும்? வசனமே ஜபமாக மாற்றணும். அல்லையா? இப்படி நம்முடைய ஜப வாழ்க்கை 2வது வசனத்தில் 2த்தில் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடந்தீங்கன்னா அதான் சொல்ல, உள்ளம் புறமும் எப்படி இருப்பீங்க? நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லையா? அப்போ ஆண்டவர் எழுதி வைத்த மகத்தவங்களை கரெக்டாக கண்டடைய முடியும். உங்களுக்கு ஞானம் அப்படியே உருவாகும். ஒரு பக்கம் கனி உருவாகும். புரியுங்களா? ஞானமும் கனி வளரும்போது எப்படி இருக்கும்? ஒருத்தருக்குள்ள ஞானம் வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிரசங்க 10:10 வாசிங்க. இருப்பு ஆயுதம் மலங்களா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ ஒரு காரியத்தை நீங்க எதை செய்தாலும் அதுல ஞானம் இருந்துச்சுன்னா அது எப்படி மாறும்? பிரதானமா மாறிடும். புரியுங்களா? அப்போ இருப்பு ஆயுதம் மழங்களா இருக்கும் போது நீங்க போய் வெட்டினா என்ன பண்ண முடியும்? பலன்லாம் போயிடும். ஞானம் இல்லாத ஏதாவது வேலை செய்து பாருங்க, அப்படியே முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், அப்புறம் படுத்துருவீங்க 10 நாள், அப்புறம் எழுந்தே வர முடியாது. ஒரு உபாசம் போட்டிங்கன்னா 10 நாள் எழுந்தே வர மாட்டீங்க. அல்லையா? ஏன்னா ஞானம் இல்லை. அல்லையா? ஜபம் இருந்தது, ஆனால் ஒரு பக்கம்னா இல்லை ஞானம். அப்போ ஞானமும் ஒரு பக்கம் வளரணும், கனியும் ஒரு பக்கம் வளரணும், ஜபமும் ஒரு பக்கம் வளரணும், வரங்களும் ஒரு பக்கம் வளரணும், தாளந்தும் ஒரு பக்கம் வளரணும். இதெல்லாம் வளர்ந்து வரணும். ஒரே என்ன பண்ண ஒரு ஆண்டவர். அப்போ இதில் முதல்ல எது? கனி வளர்ந்துனே இருக்கும் போது கூடவே ஞானம் வளர்ந்துனே வரும். புரியுதுங்களா? ரெண்டுமே என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணும். அப்போ ஜபம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். புரியுங்களா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க 2024. அப்போ 2025 எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நீங்கள் வேலை செய்கிறதுல 2024 சம்பளம் வாங்கி நீங்கள் பேசிக்ஸ் எவ்வளோ போட்டிருப்பான்? ஒரு 20,000 ரூபாய் பேசிக் இருந்து. அப்போ 2025 வரும்போது எவ்வளோ பேசிக் இருக்கும்? ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு தரானே இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் போன வருஷம் நான் 1 ஹவர் ஜெபம் பண்ணேன், இந்த வருஷம் எவ்வளோ ஜெபம் பண்ணணும்? 40 நிமிஷம் ஜெபம் பண்ண போதுமா? ஆவியில் வளருது இதுதான். பூரண ரட்சிப்புகளை வளரீங்கன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை வளரணும். போன வருடம் நான் என்ன செய்தேன்?
ஒரு அதிகாரத்தை தேடி தியானித்து வாசித்தேன். இந்த முறை என்ன செய்யணும்? தேடி வாசித்து போய் மக்கள் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ ஆத்மா அறுவடை செய்வீங்க, குணங்கள் மாறும். வசனம் என்ன பண்ண? வாசிக்க தியானிக்க நமக்குள்ள என்ன பண்ணோம்? பெருமை போயிடும், தாழ்மை வந்துடும். புரியுங்களா? கோபம் போயிட்டு சாந்த உள்ள வந்துடும். அல்லேலூயா. பண ஆசை போயிட்டு அப்புறம் என்ன வந்துடும்? பரலோக ஆசை வந்துடும். புரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே என்ன பண்ணோம்? நமக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டுக்கினே இருக்கும். கிறிஸ்துவின் சுபாவம் வளர்ந்துனே இருப்பீங்க. அடுத்த வாசிக்கலாம் நம்ம. அங்கே எசேக்கியேல் 34 அதிகாரம் 12 வசனம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் அஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளில் அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. ஆண்டவர் என்ன செய்வாரு? மந்தைகளை ஒரு நாள் அப்படியே கூட்டி சேர்ப்பாரு. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அப்போது இந்த சபையிலேருந்து சிதறுண்ட ஆடுகள்லாம் ஓடி இங்கே வந்துடும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ அந்த ஆத்மா போயிடுச்சு, இந்த ஆத்மா வச்சு அந்த பாஸ்டர் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு நாள் ஆவி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துருவார். கரெக்டாக அந்த மந்தைக்குள்ளே வந்துடும். அந்த மேய்ப்பன் கேடை வந்து அடங்கிடும். அது வந்து ஓடி வந்து சொல்லும், ஐயோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் உங்களை திட்டிகிட்டே போயிட்டுங்க ஐயா அப்படின்னும். நான் வந்து சொல்லாதுக்குள்ளே கீழ்ப்படியதே ஓடிட்டேன் நான் சபையை விட்டு அப்படின்னும். அது ஓடி கீடி எங்கன்னா என்ன பண்ணோம்? அழிந்து தெரிந்து கெட்டகுமாரம் போன மாதிரி திரும்பி வந்து பக்கத்தில் நிற்கும். அல்லேலூயா. நிற்குமா? நிற்காதா? நல்ல குமாரன் வந்து நிற்பாங்க, கெட்ட குமாரன் வந்து நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறவர் அவர் தான். அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, நமக்கு ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? அதனால தான் தேவனும் இறங்கி வேலை செய்வதற்கு நாம் ஜெபிப்பதனால தேவன் இறங்கி வேலை செய்கிறார். ஜெபம் பண்ணலன்னா யாருன்னா வேலை செய்வாங்களா? பரலோகமே என்ன பண்ணுது? பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சாட்சியின் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஜெப டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். புரியுங்களா? கனி நிறைந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். புரியுங்களா? சேவை செய்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் அதிகமான வேலை பார்த்தீங்கன்னா ஜெப டிபார்ட்மெண்ட்டில் அதிக வேலை எல்லாருக்கும். அங்கே இருக்கிற தூதர்கள் ஒரு நிமிஷம் என்ன பண்ண முடியல? சொல்லுங்கள். உலகம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறாங்க, அத்தனை பேரோட ரெக்கார்டு ஆகுது. கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்ட சமைக்கணும்ல, அதற்கு விடுதலை கிடைக்கணும்ல. அப்போ எல்லா பாஷையிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? எல்லா பாஷையிலேருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா பாஷையும் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம ஒரு 3 பேரும் ஒரு 3 பாஷை பேசினா என்ன பண்ண முடியாது? அந்த இடத்துல நம்ம நிற்க மாட்டோம் இல்லை. ஆனால் எல்லா பாஷையும் அறிஞ்சவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளோ சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானியாக இருக்கிறார். அவர்கிட்ட என்ன இல்லை? தாழ்மை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, அவருக்குள்ளே மேட்டுமை இல்லை. அல்லேலூயா. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலை சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. மேய்ப்பனை போல தமது மேய்ப்பனை என்ன பண்ணார்? மந்தையை மேய்ப்பார். அப்போ கண்காணிக்க மேலே யார் இருக்கிறது? மேய்ப்பரும் இருக்கிறார் தலையாக. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஐயா மட்டும் தான் மேய்ப்பர் இல்லை, அவர் கண்காணியாக இருந்தால் பரிசுத்தாவினாருக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. புரியுங்களா? நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? ஒரு தலைவரை போல் என்ன பண்ணுவார்? மந்தைகளை கூட்டி சேர்த்துக்கினே இருப்பார். புரியுங்களா? உதவி செய்துக்கினே இருப்பார். அதனால தான் 7:25 வாசித்து பாருங்க. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? முற்றுமுடிய நம்மளை ரட்சிப்பதற்கு அவரும் நம்ம ஜெபம் பண்ணினே தான் இருக்கிறார், வேண்டுதல் செய்யனே இருக்கிறார். இப்போ நம்ம பூர்ண ரட்சிக்குள்ள போகிறதுக்கு அவர் உதவி செய்தே இருப்பார். புரியுங்களா? அப்போ பரலோகத்திலையும் பிதாவின் வலது பக்கத்தில் பிரதான ஆசிரியர் இருந்து அவர் என்ன பண்ணுறாரு? எப்போதும் நமக்காக ஜெபம் பண்ணினே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய ஜெபம் இன்னும் நிறுத்தப்படலை. புரியுங்களா? ஏன்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கடுத்த வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப அவருக்கு முன்னாடி என்ன இருந்தது?
சொல்லுங்கம்மா. சந்தோஷம் இருந்தது. ஆனால் சந்தோஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? அவமானம் இருக்குது. புரியுங்களா? அவமானத்தை அவர் என்ன பண்ணார்? சிலுவையின் வழியாக நிறைவேற்றினதுனால தான் இன்னைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. யோசித்து பாருங்க. நம்ம ரட்சிப்பு நிறும்போது அவமானத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டா உடனே திருப்பி பேசிடுறோம். புரியுங்களா? திருப்பி குறுக்கிடுறோம். நம்மளை யாரும் அவமானப்படலாம், அதை என்ன செய்துக்கணுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்மளை நிந்தித்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். நம்மை உபத்திரப்படுத்தினாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? நம்மளை துன்பப்படுத்தினாலும் சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? அப்போ உபத்திரத்தின் வழியாக தான் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். அல்லேலூயா. எல்லாருக்குமே உபத்திரம் உண்டு, எல்லாருக்குமே பாடுகள் உண்டு, எல்லாருக்குமே துன்பம் உண்டு. நான் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் பாடுபட்டது நல்லது, உம்முடைய ஆளுகை நான் செய்யும்படி நான் பாடுபடுகிறேன். அல்லேலூயா. நான் துன்பப்பட்டது நல்லது, நான் தேவபக்தியாக இருப்பதுக்கு துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்போ இதெல்லாம் சபைக்குள்ளேயே வரும், எல்லாரையுமே வரும். ஆனால் கத்தனை பண்ண அதாவது விடுதலை ஆக்கிடுவார். அதனால தான் ஆவியன் நம்ம கூடவே இருக்கிறார். இரவும் பகலமாக 24 மணி நேரம் ஆவியன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இயேசு நமக்குள்ளேயே இருக்கிறாரு. பிதாவும் நமக்குள்ளே இருக்கிறாரு. தேவ தூதர்கள் நம்மோடு கூட வருகிறாங்க. உங்களுக்கு மேய்ப்பர் கூட இருக்கிறாரு. அப்புறம் வேற என்ன தேவை? வேதமாக கையில் இருக்கிறது. அது இல்லாத என்ன இருக்குது? உங்கள் கையில் ஜபம் இருக்கிறது. வேத வசனத்தை நீங்கள் இரவு பகல தியானிக்கிறீங்க. இவ்வளோ பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி இயேசு போல் வாழ முடியல, இயேசு பின்பற்ற முடியல, ஒரு நல்ல சீசனாக உருவாக்கப்பட முடியல, ஒரு ஜாமக்காரனாக ஜெபிக்கிற ஜாமக்காரனாக உருவாக்கப்பட முடியல, ஒரு நல்ல போர் சேவகன் பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற போர் சேவர்கள் எழும்ப முடியல. புரியுங்களா? எவ்வளோ வசனத்தை கிருபையின் காலத்தில் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ ஆண்டு எல்லாமே இறக்குறாரு பூமிக்கு. அல்லேலூயா. அதான் ரோமர் 11:32. எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமக்குள்ளே அடைத்து போட்டார். அடுத்தது தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் போதும். அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானமும், தேவனுடைய பிதாவுடைய ஐஸ்வர்யம் என்னன்னா ஞானமும் அறிவும். அல்லேலூயா. கிறிஸ்துடைய ஐஸ்வர்யம் என்ன? சொல்லுங்கம்மா. ஞானமும் அறிவும் தான் பொக்கிஷம். அல்லேலூயா. கிறிஸ்து பொக்கிஷத்தை கொடுக்கிறாரு, பிதா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. உனக்குள்ள ஞானம் அறிவு இல்லைன்னா கொடுப்பாரா? 10 பைசா கூட ஊரெல்லாம் சுற்றணும். அப்புறம் அல்லேலூயா. ஒரு சின்ன வேலை கூட ஊரெல்லாம் சுற்றி நிற்பீங்க. ஆனால் அந்த ஞானத்தை அறிவும் பெற்றுக்கினா பிதாவாக தேவன் என்ன பண்ணுவார்? ஐஸ்வர்யத்தை அப்படியே கொட்டுவார். பிதாவுடைய அறிவுலையும் ஞானத்திலும் வளரணும். இயேசு கிறிஸ்துவ பொக்கிஷத்திலையும் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. 3வது பரிசுத்தாவினுடைய பொக்கிஷத்தில் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. அதை வாசிங்க. 9:9 நீதிமொழிகள். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அடுத்தது பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாருங்க, பரிசுத்தர் அறிவே அறிவு. அப்ப பரிசுத்தர் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தர் அறிவே அறிவு. அப்போ ஆவி என்ன சொல்றாரு? இதுக்கு அவருக்கு என்ன கிடையாது? ஞானமும் அறிவு அங்கே வேலை செய்யுது. அதான் 9ஆம் வசனம் வாசித்தோம். நான் சொன்னார் ஆண்டவர். வாசிங்க 9ஆம் வசனம் 9:9. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு. இப்போ ஞானமுள்ளவனுக்கு என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? போதகம் பண்ணு. அப்போ ஞானமுள்ளவனுக்கு என்ன செய்யணும்? போதகம் பண்ணணும். அவன் ஞானத்தில் தேர்வான். அவன் ஞானத்தில் தேறினே இருப்பான். நீங்களாம் யாரு? ஞானமுள்ளவர்களா? கர்த்தருக்கு பயந்தவர்களா? இப்போ ஞானம் உள்ளவருக்கு தான் என்ன புரியும்? போதகம் புரியும். அதில் தேற்றப்படுவார்கள். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு உபதேசம் பண்ணு, அப்பொழுது அவர்கள் அறிவிலே தேர்வார்கள். புரியுங்களா? நீங்கள் நீதிமான் இல்லையா? புரியுங்களா? இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யாரு? நீதிமான். அல்லேலூயா. அவருடைய உபதேசத்தில் அவருடைய போதனையில் வளர்ந்தவர்கள் ஞானவான்கள். அல்லேலூயா. அதனால தான் இயேசு குருக்கள் என்ன இருந்தது? அவர் ஞானவானாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், எல்லா அறிவில் வளர்ந்துருந்தார். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்குள்ள 3 பேர் என்ன பண்ணுறாங்க? ஞானத்தை கொண்டு வராங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யம், ஒரு பக்கம் பொக்கிஷம், ஒரு பக்கம் உபதேசம், ஒரு பக்கம் போதனை நமக்குள்ள வளர்ந்துனே இருக்கும். இல்லையா? அடுத்து நம்ம வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள்
தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நம்மளாம் என்ன செய்யறோம்? பூரண ரட்சிப்புக்குள்ள போவதற்கு ஆவி என்ன செய்யறாரு? மேலும் எவர்களை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்லாம் நம்மளா தேவனுடைய புத்திரரா மாறிட்டோம். இப்போ நம்மள என்ன மாறிட்டோம்? தேவனுடைய புத்திரரா. 7வது அதுல பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 1:4 வாசிக்கிறோம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. நம்ம என்ன செய்தோம்? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். புரியுதுங்களா? அந்த பூரண ரட்சிப்பு நம்மளை நடத்துவது பார்த்துனே இருங்க. இதெல்லாம் பூரணத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அதுக்கடுத்து 2 தீமோத்தேயு 1:14 வாசிக்கும் போது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே என்ன செய்யணும்? அப்ப நமக்குள்ள ஒரு நற்பொருள் ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஒரு ஜெபம் என்பது ஒரு நற்பொருள். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனங்கள் நற்பொருள், நல்ல குணங்கள் நற்பொருள். இதெல்லாம் பயன்படுத்தினா தான் என்ன செய்ய முடியும்? நம்மையும் பாதுகாக்க முடியும், புதிதான ஆத்மாவையும் நம்மளை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் காத்துக்கொள்ளணும் ஆவியினுடைய மூலமாக. புரியுங்களா? அதை விட்டுறக்கூடாது. நேற்று சொன்ன வசனத்தை இன்னைக்கு கேட்டால் மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ பிசாசு உங்களுடைய இருதயத்தில் எடுத்துட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்தோம். ஐயா அவர்கள் 2 நாள் என்ன பண்ணுறாரு? இதற்காக ஆயத்தப்படுத்தி உங்களை உட்கார வைத்து கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ எதுக்காக ஆண்டவர் ஏன் இதெல்லாம் நடத்துகிறாருன்னா, ஏற்ற நேற்ற சபை வளர்ச்சிக்காக. புரியுங்களா? ஒரு திரளான மக்களுக்குள் உள்ள வச்சிருப்பார். நீங்கள் நல்லா பலப்பட்டு இருந்தால் தான் புதிய ஆத்மா உள்ளே வரும். நீங்களே நோய் கொண்டவர்களாக, வியாதி கொண்டவர்களாக, கடன் பிரச்சனையிலையோ, குடும்பத்தை பிரச்சனையிலையோ, கணவன் மனைவிக்குள்ளே கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா, ஒரு புது ஆத்மா வந்து அது வந்தவருக்கு என்ன பண்ணும்? 2 நாள் நிற்கும். நீங்களே சொல்லுவீங்க, எனக்கே மூட்டு வலி வலிக்குது 25 வருஷமானு. அப்போ உடனே என்ன பண்ணிது? அது நீங்களே துரத்திடுறீங்க வெளியே. அல்லேலூயா. மறுபடியும் அது போய் சுற்றுது. இன்றைக்கி பக்கம் உலக மக்கள் சுற்றுறாங்க, எங்காவது விடுதலை கிடைக்குமான்னு போய் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அன்னை தெய்வங்களை வணங்கி சுற்றி திரிகிறாங்க. எங்கேயுமே விடுதலை இல்லை. சரி, இங்கன்னா நம்மனா என்ன பண்ணலாம்? அவங்க எங்கன்னா சர்ச்சுக்கு என்ன போகலான்னு வந்தால், நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க சிலவங்க, நான் 25 வருஷமாக இருக்கிறேன், 20 வருஷமாக இருக்கிறேன், நான் கூனியாக தான் இருக்கிறேன். புரியுங்களா? நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம கூட ஆத்மா தருவார் ஆண்டவர். நீங்களே பலவீனமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் வராது, புது ஆத்மா வராது. 1000 நம்ம எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எப்பவுமே அறுவடை மிகுதி ஆட்கள். அப்போ அறுவடை அதிகமாக இருக்கிறது. நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் நல்ல சீசனாக இருந்தால் போதும். இந்த சபைக்கு வெகு வேகமாக சபை வளர்ந்துருது. நாங்கள் நாக்பூரில் போய் நடத்தினோம் ஒரு சபையில் 40 பேர் தான் இருந்தாங்க. 5வது வருஷத்தில் இன்றைக்கி 500 பேர் இருக்கிறாங்க. புரியுங்களா? 4 72 மணி நேரம் ஜபத்தை நடத்துகிறோம். புரியுங்களா? 4 72 ஹவர்ஸ் ப்ரேயரு. ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு என்ன பண்ணுறோம்? 72 ஹவர்ஸு. புரியுங்களா? இத்தனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் தாங்கவே முடியாது. புரியுங்களா? சீட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போகும்போது நாங்கள் சர்ச்சே சின்னது தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 லட்சத்துக்கு இடம் வாங்கி நாக்பூரில் பெரிய சர்ச்சை கட்டியிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? ஜபம் வளர்ந்துனே இருந்தது, ஆத்மா பெருகினே இருந்தது. இருக்கிறவங்களே உருவாக்கிடணும். நீங்கள் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், ஆவியில் வளர்ந்துருக்கணும், நல்ல வசனத்தில் போல்டாக இருக்கணும், நல்ல போதகனை போல பேசணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், கை தட்டினோம், ஒரு பாடல் பாடினோம், ஒரு ஜெபம் பண்ணோம், வீட்டுக்கு போயிட்டோம், மறுபடியும் அடுத்த வாரம் வரோம். அல்லேலூயா. அனுதினமும் நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க, நடமாட ஆலயமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? நீங்களே நடமாட ஆலயம். ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம என்ன இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம். அப்போ ஆலயத்துக்கிட்ட ஒருத்தர் வந்தால் எப்படி இருப்பாங்க? உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? அவனுடைய சத்தியத்தை பேசணும். ஏன்னா நீங்கள் ஆலயம். புரியுதுங்களா? நீங்கள் ஆலயமாக இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா விடுதலைக்கு போகணும். நீங்களும் அவங்ககிட்ட விடுதலை கேட்டு உட்கார்றீங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் படித்தாங்க படிப்பாது யார் இருந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவி கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆவியனை நிறைய வரும்போது தானாக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது, ஆவியனை விட்டுறக்கூடாது. எப்போ ஆவியனை விடுவாங்க தெரியுங்களா? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணாது இருந்தீங்கன்னா ஆவியன் அமைதியாகிடுவார். புரியுங்களா? குடும்பத்தில் கணவன் மனைவிகள் எப்போ பேச்சு நிற்கப்படும்? மனைவி கணவன் சொல்லும் போது மனைவி செய்யாத இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பேச்சை நிறுத்திடுவார். நிறுத்த மாட்டாங்களா? அப்போ ஆவியானவன் நமக்கு சொல்லும் போது நீங்கள் அதை செய்துனே இருக்கணும். 8 மணிக்கு ஆலையினா என்ன பண்ணணும்? 7:30 மணிக்கு வந்து தன்னை சுத்திகரித்து முழங்கால் படிட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். சண்டே ஃபுல்லாக லீவு. 8 மணிக்கு ஆலையினா நம்ம 8:45 வரோம். 7:30 வந்து ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஆவி ஆத்மா சரியத்தை 1 யோவான் 1:7 படி, 1 கொரிந்தியர் 6:11 படி, எபிரேயர் 10:22 படி
நீதிமொழி 28:11 படி என்ன செய்யணும்? தன் பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரித்து ஆராதனைக்கு ஆயத்தமாக்கணும். ஆராதனைக்கு செய்து கொண்டு போது நடுவில் நுழையக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கி நிரப்புவார் சபையை. ஆவியானவர் தன் ஆவியை ஊற்றுவதற்கு அவர் தாமதம் பண்ண மாட்டார். ஏன் தாமதம் ஆகுதுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது வந்தால் ஊற்றுவாரா? சொல்லுங்கள். வெளியே போகிறீங்க, ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க? 8 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கணும். எத்தனை மணிக்கு போவீங்க? 2 ஹவருக்கு முன்னாடியே போயிடுறீங்க. அல்லையா? அது இன்டர்நேஷ்னலாக இருந்தால் 3 ஹவருக்கு முன்னாடி போயிடுறோம். அல்லையா? அப்போ யோசித்து பாருங்கள், ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு லேட்டாக போக முடியுமா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம். ஆனால் ஆணுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு தக்க வைக்கணும்னா அவர் கீழ்ப்படுகிறோம். உள்ளே இருக்கிற ஆவியான் நம்மோடு பேசிக்கினே இருப்பார், உணர்த்திக்கினே இருப்பார். டைமோடு போ மகனே, டைமோடு போ மகளே. புரியுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துடுறாரு. புரியுங்களா? அதுக்கு பேர் தான் சர்வ வியாபி. சர்வலோகத்துக்கும் ஒரே டைமில் காட்சி அளிப்பார் இயேசு. ஒரே டைமில் ஒரு கிரிக்கெட் ஆடுறான், உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால உலகம் பார்க்குறான், டிவி போட்டு பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் சர்வ வியாபியை வேலை செய்ய மாட்டாரா? அவருக்கு டிவி தேவையா? எல்லா இடத்துலையும் அந்த பிரசனத்துக்குள்ளே வளாது, அந்த ஆராதனைக்குள்ளே வந்துடுறாரு ஆண்டவர். அல்லையா? அதனால தான் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணணும்? நேரத்தோடு வரணும், ஆவியானவர் தக்க வைக்கணும். அப்போ தான் பேசுவார். ஆவியானவர் சொல்லும் போது நீ கீழ்ப்படினா உனக்கு ஆண்டவர் என்ன பண்ண அமைதியாகிடுவார் ஆவியானவர். அது பிறகு நீங்கள் என்ன தான் எழுப்பினாலும் அது பிறகு நிறைய சோமணி தான் ஆவியானவர் எழுப்ப முடியும் மேலே. அல்லையா? மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே நான் தாமதமாக வந்துட்டேன். ஒவ்வொரு டைமும் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கினே இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கடைசியாக நாம் பார்க்கிறோம், நித்திய ரட்சிப்புக்குள்ளே நான் போகிறோம். நிறைய வசனம் இருந்தாலும் அதை அப்புறம் பார்க்கலாம். அல்லேலூயா. லூக்கா 20:36 அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய். அப்போ நித்திய ரட்சிப்புக்குள்ள போனவர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாம் தேவதூதருக்கு ஒப்பானவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பார்கள். ஏசாயா 45:17 இதை வாசித்தோம். வாசிங்க. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இனிமேல் என்ன பண்ண மாட்டோம்? நித்திய ரட்சிப்புக்குள்ள நுழைஞ்ச பிறகு எங்க தப்பிச்சிட்டோம்? பாவம் உலகத்திலும் தப்பிச்சிட்டோம் இப்போ. அல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ரட்சிப்புக்குள்ள போகும்போது இனிமேல் என்ன இல்லை? உங்களுக்கு வெட்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை. அல்லேலூயா. எபிரேயர் 5:9 வாசிக்கிறோம். தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அல்லேலூயா. பாருங்க, அவர் பூரணமான பிறகு தான் என்ன பண்றாரு? நம் பூரண ரட்சிப்பை முடித்த பிறகு அவரே நித்தியத்துக்குள்ள நுழைகிறாரு. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவன சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம பூரணமாக படுவோம், பூரணமாக கடந்து போவோம் என்று எபிரேயர் 6:2 வாசிக்கிறோம். அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம். பாருங்க, பூரணமாகும்படி என்ன செய்யணுமா? கடந்து போவோமாக. அப்போ பூரண ரட்சிப்புகளை வந்து மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? குழந்தை குறியிலே யோசிக்கக்கூடாது. புரியுங்களா? நீ பூரணத்தை முடிச்சிட்டீங்க, இப்போ நித்தியத்துக்குள்ள வரீங்கன்னா அப்போ பூரணத்தை குறித்து அது மேலே தான் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாமே அப்படி தான் இருக்குது. உலகத்தை விட பாருங்கள், 1ஆம் கிளாஸ் படிச்சிட்ட பிறகு அவங்க 10 வருஷம் ஆனது 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 1ஆம் கிளாஸ் யோசிச்சு பார்ப்பாங்களா? நான் எப்படி படித்தேன் மறுபடியும் எழுதி பார்ப்பாங்களா? எல்லாம் அது மறந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ அதுக்கு அடுத்தது தான் பார்ப்பாங்க, மேல் நோக்கி தான் போவாங்க, தவிர கீழ் நோக்கி வர மாட்டாங்க. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம நித்திய ரட்சிப்புக்களை நுழைகிறோம் என்று அங்கே வாசிக்கலாம். 1 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப 2 ஜீவனத்திலும் 3 அந்த அடுத்த ஜீவனுக்குள்ள போயிடும், நித்திய ஜீவனுக்குள்ள. ஆதியாகமம் 5:24 வாசிக்கும் போது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாருங்க, அப்போ நம்ம இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஆண்டவரோடு சஞ்சரித்துனே இருக்கணும். புரியுங்களா? நமக்கு பாருங்க, ஒரு ஆண்டவர் வந்து தேடுறாரு ஒரு விசுவாசியை. விசுவாசி எத்தனை இடத்துல இருக்கணும்? ஒரு விசுவாசி எத்தனை இடத்துல இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் 3 இடத்துல தான் இருக்கணும். எத்தனை இடம்? 3 இடத்துல தான். எங்கே இருக்கணும்? வீட்டில் வந்து ஆண்டவர் தேடுறாரு, அங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்புறம் எங்கே இருக்கணும்? விசுவாசி ஒன்று வேலை மேலே இருக்கணும். வேலையில் போய் தேடினா வேலையில் இருக்கணும். அப்புறம் ஆலயத்தை வந்து தேடினா
ஆலயத்தில் இருக்கணும். இந்த 3 இடத்தை விட்டு விசுவாசி வேறு எங்கே போனாலும் விழுந்துருவாங்க. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எத்தனை இடம்? 3 இடம். ஒரு மேய்ப்பருக்கு எத்தனை இடம்? 2 இடம். எங்கே? இல்லை, ஒன்று மந்தைகள் மத்தியிலே இருப்பார். மந்தைகளை தேடி கண்டுபிடிப்பார், எங்கெல்லாம் மந்தை போய் இருக்குது. புரியுங்களா? இனி சாயந்தரம் எங்கே இருக்கிறாங்க, மந்தையில் ஆடி எங்கே இருக்குதுன்னு தேடினே போவார். அல்லேலூயா. 2வது எங்கே இருப்பார்? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பார். இது 2 விட்டு எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, மேய்ப்பர்கள் போக மாட்டாங்க. ஏசு எங்கே போனார்? 2 இடம் தான் சுற்றினார். எங்கே சுற்றினார்? ஒன்று மந்தைகள் மத்தியில். மந்தையை முடிச்சுட்டு வந்து வரைக்கும் அங்கே போயிட்டார். தேவனுடைய ஸ்பாட்டில் வந்து ஆலயத்தில் வந்து என்ன பண்ணார்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. பண்ணாரு இல்லைங்களா? அப்போது மேய்ப்பருக்கு 2 இடம், நமக்கு எத்தனை இடம்? விசுவாசிகளுக்கு 3 இடம். இந்த 3 இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னா ஆண்டவன் தேடி அப்புறம் எங்கே தான் இருக்கிறீங்க? துன்மார்க்கன் ஆலோசனையில், அப்புறம் பாவிகள் வழியில், பரியாசக்காரர். இந்த 3 இடத்துல எங்கன்னா இருப்பீங்க. அப்போ அந்த 3 இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. ஆண்டவன் இந்த 3 இடத்த வச்சுட்டார் நமக்கு. அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக வரிகளை போயிடுவீங்க. இல்லையா? அதான் நித்திய ரட்சிப்புகளை நுழையணும்னா நீங்கள் எங்கே இருக்கணும்? இந்த 3 இடத்துக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் எதை செய்திருந்தாலும் ஆண்டவர் கவனிப்பார். அடுத்தது வாசிக்கலாங்க, முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்போ ஆவி என்ன செய்வாரு? ரகசிய வரை வரும்போது சடன்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறுரூப செயலுக்கு வந்துடுவோம். அல்லேலூயா. ஒரு மறுரூப செயலுக்கு அடையத்துக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? அதை எவ்வளோ? எத்தனை நிமிஷம்? 1 நிமிடம் 1 செகண்ட். 61 செகண்டில் நம்ம மறுரூபம் அடைவேன்னு 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதோ ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப 61 செகண்ட்ல நம்ம என்ன ஆயிடுறோம்? இந்த சரீரத்திலிருந்து மறுரூப செயலுக்காய் நித்தியத்துக்குள்ள நுழைஞ்சிடறோம். அல்லேலூயா. அதான் நித்திய ரட்சிப்பு. அப்படிதான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மறுபடியும் வந்து பூமியில் என்ன செய்யணும்? ஆமாம், மகா உபத்திர காலங்களிலே அவர் மரித்து வெளிப்படுத்த 11:11 வாசிக்கிறோம். அவர் 3 நாள் இருந்து அவர் என்ன பண்ணார்? மறுவாயி போவார், மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார். வெளிப்படுத்த 11:11. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி, தேவனிடத்தில் ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போ 3 நாளுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? இவங்க 2 பேரும் உயிரடைந்து எங்க போயிடுறாங்க? பரலோகம் போய் சேர்த்துறாங்க. அல்லேலூயா. அப்போ பரலோகம் போகணும், ஜீவ ஆவி வரணும். அவங்க ஆவி போயிட்டு எந்த ஆவி வருது? உள்ள ஜீவ ஆவி. நமக்குள்ள ஜீவ ஆவி வந்து எப்படி ஆதாமை ஜீவ சுவாசனால் ஊதி ஒரு மனுஷனை உண்டாக்குறாரோ, புதிய மனுஷனை, அதே போல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜீவ ஆவி நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. மறுரூப செயலுக்காக. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15:49. மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். யாருடைய சாயலை? வானவருடைய சாயலை நம்ம அணிந்து கொள்வோம். 1 அவன் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அப்ப என்ன செய்யணும்? அவருக்குள் நம்ம என்ன பண்ணோம்? நிலைத்து இருக்கணும் எப்போது. புரியுங்களா? எப்படி நம்ம சபையானது ஆண்டுக்குள்ளேயே நிலைத்திருந்தால் தான் வருகையில் போக முடியும். நம்ம எல்லாம் சபையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுக்குள்ளேயே நிலைத்திருக்கணும். எப்படி நிலைத்திருக்கணும்? நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிலைத்திருக்கணும். புரியுங்களா? பூரண ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். கனி கொடுப்பதில் நிலைத்திருக்கணும். ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். ஆண்டுடைய ஆலயத்தை விட்டுவிடாது அதில் நிலைத்திருக்கணும். கொடுப்பதில் நிலைத்திருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எடுப்பதுக்காக என்ன செய்யணும்? உங்களுடைய வீடு வாசலை விட்டு என்ன பண்ண? சீக்கிரமாக 2 வீடு தான், ஒரு வீடு விட்டு என்ன பண்ணுங்க? ஆலயத்தை கட்டுங்க. அல்லேலூயா. அப்படிதான் நடந்தது. எடுப்பு நாட்களில் எல்லாம் விட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவர் திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துட்டார் ஆண்டவர். நீங்களே எடுத்துங்க, நீங்கள் விட்டு வந்தது. அடுத்தது வாசிக்கலாம் நம்ம
கடைசியாக நாம் வாசிக்கிறோம் யோபு 19:26. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. வயதாக வயதாக நம்ம என்ன பண்ண அழிவுக்கு முன்னாடி போகிறோம். ஆனால் நம்முடைய இருதயமோ நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுது? புது பலன் அடைந்து தரிசனை பார்க்க முடியுது. ஆண்டவரை பார்க்க முடியாதா? நம்முடைய ஆவியின் கண்ணில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது அங்கே 1:3-2 பிரியமானவர்களே, இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகில் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ண நம்ம ஒரு நாளைக்கு தரிசனம் காணணும். உங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்திய 5 வாசிக்கிறோம். அப்போ இருதயத்தில் நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அவரை தரிசிக்க முடியும். இருதயத்தில் கந்தைகளை வச்சுருந்தீங்கன்னா தரிசனம் ஆக முடியாது. அப்போ எப்போதும் இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது அங்கே வாசிக்கும் போது எப்படி 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்படின்னா என்ன செய்வார்? யாருக்கு தரிசனமாவார்? பாவம் இல்லாதவர்களுக்காக. அங்கே போட்டு பாருங்க, பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. ரட்சிப்பை அருளும்படி, அதான் நித்திய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பிதா கொடுப்பதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பும் போது அவர் எப்படி வருவார்? முதலாவது பாவிகளுக்கு வந்தார் ஃபஸ்ட்டு மாம்சத்தில். இப்போ யாருக்கு வராரு? பாவம் இல்லாத ஜனங்களுக்கு வராரு. அல்லேலூயா. நம்ம நான் நினைக்கிறோம் இங்கே அந்த வசனத்தை பாருங்க, கிறிஸ்துவும் நம்ம நினைக்க இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் பண்ணால் ஏற்கனவே பாவத்தோடு வந்தவன் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாவம் இல்லாத பாவம் இல்லாத மனசு இருக்கிற அவங்க தான் தரிசனத்தை காண முடியும். நமக்குள்ள பாவம் இல்லைன்னா அவர் பார்க்க முடியும். பாவமாக இருக்கிற மனசுன்னா தெரியாது, தேவன் வருகை தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? முற்றிலும் நம்முடைய பாவத்தை அழிப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? ஒர்க் ஷாப் எங்கேம்மா இருக்குது? ஒரு படை வண்டி உள்ளே போனால் புது வண்டியாக வருதா வரலையா? அது மாதிரி நம்முடைய ஆலயம் தான் நமக்கு ஒர்க் ஷாப்பாக இருக்குது. தட்டி நம்மளை எழுப்புவதற்கு, நமக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது? சுட்டி காட்டி, புரியுங்களா, கண்டித்து உணர்த்தி உங்களை புதுப்பித்து உங்களை புதிய மனுஷனாக மாற்றுவதற்கு நமக்கு தேவனுடைய ஆலயம் என்னமா இருக்கிறது? ஒர்க் ஷாப்பாக வேலை செய்கிறது. அதனால தான் சிருஷ்டிக்கும் போது, கண்டிக்கும் போது, திட்டம் போது, எதை சொல்லும் போது, ஏன் நீ லேட்டாக வரேன்னு கேட்கும் போது உடனே கோச்சின்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? உடனே கீழ்ப்படியணும். புரியுங்க. நன்மைக்கு தான் சொல்கிறாரு மேய்ப்பர், தப்பானதுக்கு அவர் சொல்ல மாட்டார். புரியுங்களா. நீங்கள் லேட்டாக வந்தால் யார் கஷ்டம்? அவருக்கு தான் கஷ்டம். ஒரு ஆடு வரலன்னா யார் கஷ்டம்? ஒரு ஆடு சம்பாதிப்பதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேய்ப்பர்கள். ஒரு ஆடு நீங்கள் வரல அப்படின்னா அவங்க உள்ளத்தில் தூக்கம் வராது. குடும்பத்தில் என்ன பண்ணாது? இன்றைக்கி ஏன் வரல, ஐயோ ஒரு ஆடு போயிடுச்சு அப்படின்னு. புரியுங்களா. அவங்கள மந்தைகளை குறித்து கவனமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? மேய்ப்பனை குறித்து கவனமாக இருக்கணும். புரியுங்களா. என் மேய்ப்பருக்கு வாயினால் எந்த சொல்லு வராதபடி என்னை காத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பூரண ரட்சிப்புகளை நித்திய ரட்சிப்புகளை நுழைஞ்சிட்டோம். கடைசியாக பிலிப்பியர் 3:20 சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா. அதான் நித்திய ரட்சிப்பு. புரியுங்க. பூமியே பார்த்து நிற்காதீங்க. அல்லேலூயா. பூமிக்குள்ளேயே தேடி நிற்காதீங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொடிய காலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தணிந்து போகிற காலமாக இருக்கிறது. அக்கறம் பெருகின காலமாக இருக்கிறது. எங்கே போனாலும் என்ன இருக்குது? எப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஓடுற ஃப்ளைட்டு ஓடுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. நல்லா தான் இருக்குதுன்றாங்க. புரியுங்களா. இன்றைக்கி அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? பரலோகத்தையே நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டோடைய சித்தமாக இருக்கிறது. 1 Thessalonians 1:10 சொல்லுது, அவர் மரித்தொழுந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவமாய் இருக்கிற அவருடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும். அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரை எதிர்பார்க்கணும். மனவாட்டியை யாரை பார்க்கணும்? நம்ம எல்லாம் மனவாட்டி இல்லையா? மனவாட்டி எப்படி இருக்கணும்? மனவாளிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். புரியுங்களா. உலகத்திலே பாருங்கள், ஒருத்தர் டாக்டராக படிச்சிட்டாங்கன்னா ஒரு பெண்ணு அதுக்கேற்ற என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்களை கல்யாணம் பண்ண முடியுமா? உலகத்தில் எப்படி இருக்குது? அதிலே வேறுபட்டு இருக்குது.
அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? மணவாளன். இப்போ மணவாளனுக்கு ஏற்ற சுகந்த வாசனை உங்களுக்குள்ள இருந்தால் தான் ஒரு மணவாட்டி. சாட்சியம் ஜீவன் இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும், அவருடைய சித்தத்தை செய்திருக்கணும், அவர் பின்பற்றி வாழ்ந்திருக்கணும், அவர் சொல்கிறபடியெல்லாம் வாழ்ந்து காட்டணும். அல்லையா? நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். புரியுங்களா? நேரத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? 24 ஹவர்ஸில் எப்போ நான் ஜெபம் பண்ணணும், எப்போ வேதத்தை வாசிக்கணும், எப்போ வேலைக்கு போகணும், எப்போத்தி ஆலயத்துக்கு போகணும், எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டைம் அப்படியே என்ன செய்திருக்கணும்? ஒரு மாதத்துக்கு 720 ஹவர்ஸ். எத்தனை ஹவர்? 720 மணி நேரம். அதில் ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 72 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நித்திய ரட்சிப்புக்காக தசம் பாகமாக எத்தனை மணி நேரமாக கொடுக்கணும்? ஒரு மாதத்துக்கு எத்தனை ஹவர்? 720 ஹவர்ஸ். அல்லையா? அதில் 72 ஹவர்ஸ் ஆண்டவருக்காக நீ கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உலகத்தில் இருந்து நாம் போவோம், நிச்சயமாக பரலோகத்தை போய் சேருவோம். அல்லையா? எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வசனம் இருக்கிறது, இருந்தாலும் அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு இந்த வசனத்தை கூட சொல்லுவோம். எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிட கண்களை மூடி கேட்ட வசனத்தின்படி 3 ரட்சிப்பை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். 1 பொதுவான ரட்சிப்பு, 2 பூரண ரட்சிப்பு, 3 நித்திய ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாய் நம்மளுக்கு கொடுத்தார். அந்த ரட்சிப்பில் நிலைத்திருங்க. அந்த ஆண்டவர் பாவ தண்டனையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து விட்டார். இனி பாவ தண்டனை இருக்கிற மக்களெல்லாம் மீட்டெடுப்பதற்கு நாம் ஒரு கருவியாக, ஒரு சீசனாக, ஒரு நல்ல ஜெபிக்கிற சாமக்காரனாக இருந்து எப்படியாவது ஒரு ஆத்மாவை நம் சபைக்கு கொண்டு வரும் என்று அந்த எண்ணத்திலே நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பூரண ரட்சிப்பு ஞானத்திலும் அறிவிலையும் அதில் உறுதியாக தரித்திருந்தால் அதுவே உங்களுக்கு பொக்கிஷமாக மாறிவிடும். நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்றார், என் ஆவி அளவில்லாமல் உனக்கு ஊற்றுவேன். நீ பூரண ரட்சிப்புகளை போய் உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு தேவ கரம் உங்கள் மேல் அமர்ந்திருக்க வேண்டும். 3ஆவதாக ஆண்டவர் நித்திய ரட்சிப்புக்குள்ளே நாம் பிரவேசிக்க நம்முடைய இருதயத்தை எப்போதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். மனக்கண்கள் எப்போதும் ஆண்டவரை பார்க்கிற கண்ணாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய மேய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அடங்கி அவருடைய விசுவாசத்தை பின்பற்றவும், உங்களுடைய மேய்ப்பர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிதலும் எப்போதும் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம் மத்தியிலே நிறைய 2 நாளும் வசனத்தை கொடுத்தார். ஜெபத்தை குறித்து பேசினார், ரட்சிப்பு குறித்து பேசினார், அநேக காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தினார். கேட்ட வசனத்தை இருதயத்தில் வாங்கி அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அதை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நித்திய ரட்சிப்புகளை கொண்டு போவதற்காக கூடவே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி நானும் கொண்டு போகணும் ஆண்டவரே என்று சொல்லி, நீ ரட்சிக்கப்பட்டால் உங்கள் வீட்டாரே ரட்சிக்கப்படுவான் என்று அப்போஸ்தலர் 16:32 வாசிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு நாள் வரும், அப்போ முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருவீர்கள். இந்த பட்டணத்தில் மக்கள் ஆண்டவராக இயேசுவை தேடி வருவார்கள். நீங்கள் இயேசுவை போல இருந்தால் ஆண்டவர் அநேக ஆத்துமக்களை சபைக்கு அனுப்புவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தாமே இந்த சபையை நடத்துகிற அருமையை போதகர் ஐயாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கொடுக்கப்பட்ட விசுவாசிகளையும் இன்னும் ஆண்டவர் அவர்களை ஆண்டவரே பூரணத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகும்படியாக இன்னும் எங்கே ஆலயத்தை கட்ட வேண்டுமோ அதை கட்டி நிறைவேற்ற தேவைகளை சந்தித்து பரிபூரணப்படுத்தவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக நான் செபிக்கிறேன். இன்னும் தரிசனங்களை வெளிப்படுத்தும்படியாக கட்டளையிடும் அப்பா. பரலோகத்தினுடைய தரிசனங்களை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் நல்ல சீசனாக மாற, நல்ல சாமக்காரனாக மாற, நல்ல போர் சேவகனாக இருந்து மணிக்கணக்கில் நான் முழங்கால படிட்டு ஜெபம் பண்ணுவேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள உதவி செய்வீராக. வந்திருக்கிற போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய சபையும் ஆண்டவருடைய சபை விசுவாசிகளையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளையும் யாவரையும் அதிக அதிகமாக உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும், சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கட்டும் அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பட்டணத்தில் அவர்களை நீர் ஆண்டவரை ஒரு கனத்துக்குரிய போதகளை வைத்திருக்கிறப்பா. இன்னும் அவருடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நிறைவேற்றுவீராக. இதனால் அடியேனும் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள். பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். அதை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்டு நாங்களும் வளர உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக.
எல்லா துதிகனமுக்கே செலுத்துறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. பலாப்பழத்தை உங்கள் கையில் முழுசாக தராமல் அதை வெட்டி உரிச்சி சுளையாக எடுத்து தந்திருக்கு. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு வாயில் ஊட்டி விட்ட மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.